பரந்தூர்ல இருக்கக்கூடிய ஏகனாபுரம், நாகப்பட்டு போன்ற கிராமங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்க புதிய விமான நிலையத்திற்கான எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் ஓட்டு செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஏகனாபுரத்துல வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அங்க யாருமே ஓட்டு போட வரல. அங்கிருந்தும் நம்முடைய செய்தியாளர் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். நம்முடைய செய்தியாளர் கிட்ட கேட்கலாம். நம்முடைய செய்தியாளர் தன்ராஜ் இணைந்திருக்கிறார். தன்ராஜ், ஏகனாபுரத்துல இப்ப என்ன நிலவரம்? ஒரு சிலர் ஓட்டு போடுறாங்களா, இல்ல யாருமே வரலையா? காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 20 கிராமங்களை உள்ளடக்கி இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நிலையெடுப்பு பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கின்ற ஏகனாபுரம், நாகப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், கிராம மக்கள் மாலை நேரங்களில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 630 நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட உடனேயே தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற வேண்டும், பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற காரணத்தை வலியுறுத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் மற்றும் தேர்தல் பார்வையாளர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியாக இருக்கிறது இந்த ஏகனாபுரம் கிராமம். அந்த கிராமத்திற்கு ஸ்ரீபெரும்புதூர் பொது பார்வையாளர் அந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்க பொது பார்வையாளர் அந்த பகுதிக்கு அந்த கிராம மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இருந்தாலும் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று வலியுறுத்தி அந்த கோரிக்கையை நிராகரித்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான இன்று ஏகனாபுரம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 1400 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியில அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து பெரும்பாலும் வாக்குச்சாவடிக்கே வராமல் கிராம மக்கள் முழுவதுமே வாக்குச்சாவடிக்கு வராமல் இருந்தார்கள். மேலும் தற்போது அந்த பகுதியிலே அரசு பணியாளர்களாக ஒரு 52 பேர் இருக்கிறார்கள். இந்த அரசு பல்வேறு பணிகளில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அரசாங்கம் இது மாதிரி இவர்களை வாக்களிக்கவில்லை என்றால் அவருடைய பணியினை இடைநீக்கம் செய்வோம், வேறு சில காரணங்களை சொல்லி மிரட்டி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது 9 பேர் மட்டுமே இந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய 9 பேர் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. குறிப்பாக 1400 பேர் கிராம மக்களில் ஒருவர் கூட இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்தை கைவிட வேண்டும், திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற காரணத்தை கூறி தற்போது இந்த பகுதியில் இருந்த வாக்குச்சாவடிக்கு யாருமே வராமல் இந்த தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாலை 6 மணிக்குள் வருவார்கள் என எதிர்பார்த்து தற்போது அரசு அதிகாரிகள் அந்த பகுதியிலே காத்திருக்கிறார்கள். வாக்குச்சாவடி முழுவதுமே துணை ராணுவ படை மற்றும் அந்த தமிழக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.